ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, பொதுவாகவே கம்பெனி ஆகட்டும், ஸ்டூடியோ ஆகட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களாகட்டும், யதார்த்த ரீதியாக உலகம் பூரா இருந்தாலுமே அவங்கவுங்க ஓரளவு பாதுகாப்பான நிலையில் தான் நான் தோது பார்த்து வச்சுருக்கேன். ஓகே. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு ஆதரவு தரணும். ஓகே. ஏன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட்டு. ஓகே. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து நமக்கு சேவை கிடைக்கும், அதாவது சர்வீஸ் கிடைக்கும். ஓகே. அதனால் நம்ம அப்பப்போ ஏதோ ஒரு கேஷோ இல்லை ஏதோ ஒரு தகவலோ இதனால நம்ம ஒரு கவர்மெண்ட்டோட தொடர்பில் இருக்கணும். அப்போ தான் கவர்மெண்ட்டானது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே. அதனால் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்க, ஆதரவு கொடுங்க, காசு கொடுங்க. ஓகே. ஒரு இணக்கமான முறையில் எல்லாமே தோது பாருங்கள். ஓகே. அப்போ தான் நிறையா நல்லது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, முதலாவது நம்ம ஸ்டூடியோ அப்படின்றப்பயே நமக்கு நிறையா விஷயம் வார்ம் அப் அப்படின்றது ஒரு வகையில் தோதாகும். இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வேலை அப்படின்ற மாதிரி. ஓகே. அந்த வகையில் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஓகே. அடுத்து சில அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ணாமல் என்ன எதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ராகுல் காந்தி அவரை பொறுத்த வரைக்கும் என்னை டெல்லிக்கு கூப்பிட்றாரு, மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஓகே. ஆனாலும் நான் ஒரு டைரக்டர், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், அது இல்லாமல் கம்பெனி இருக்குது. ஓகே. ஒரு புரட்சி போராட்டம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தோதாகிறதுன்றது ரொம்ப சிரமம். ஏன்னா எனக்கு கால் ஷீட்டு அப்படின்றது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அப்ராட் கண்டிஸ்க்கு வேறு அங்கேயே போய் நடிக்கணும். ஓகே. இதெல்லாமே நானே மறுத்தாலும் கூட ஒரு இயல்பு நிலையான ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே. அதனால் உங்களுக்கு எதாவது காசு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், நான் எதை தோது பார்த்து தரேன். ஓகே. மற்றபடி லெட்டர் எழுதுங்க. ஓகே. ஆக்டர் விஜயை தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கிட்ட உங்களோட தகவல் எல்லாமே சொல்லுங்கள், அவர் என்கிட்ட வந்து அந்த தகவல் எல்லாமே சொல்லுவா அப்படி. ஓகே. எல்லாமே ஒரு நாகரிகமான முறையில் அரசியல் அப்படின்றது தோதாகும். ஓகே. ஒரு சில பேர் எரர் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் பற்றின ஒரு நாலேஜும் சரி, மனித நேயத்தோட பண்பு நிலையும் சரி, அவங்களுக்கு இது புரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓரளவு காசு இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா அவங்க போயிட்டு ஒரு நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. இப்படி வேர்வை சிந்தி உழைச்சி இந்த கொத்து வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை போட்டாலே போதும். சொல்கிறேன் நான், ஒரு நாளைக்கு 4 மூட்டை கலவை போட்டு மறுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த காசை கொண்டு வந்து அதில் ஒவ்வொன்றா தோது பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் ஒரு கேட்டகரியே கிடையாது. லம்பாக ஒரு கேஷு, அதில் ஊறுபட்ட கருமாவும் இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம பேசுகிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. அதனால் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் லெட்டர் எழுதுங்க விஜய் அவர்களுக்கு. ஓகே. அடுத்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சண்டே ஆனால் லீவு. ஓகே. ஓய்விடுங்க. ஆல்ரெடி கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வருஷ கணக்கில் தான் நம்ம டீல் செய்யணும். ஏதோ ஒரு நாள் கம்பெனி 2 நாள் கம்பெனி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன எதுன்னு தகவல் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எப்போயுமே ரெகுலராக என்ன ஆக்டிவிட்டி அதன்படி தோது பார்த்துக்கலாம். மற்றபடி வசதியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓரளவுக்கு காசு கிடைக்கிறப்போ ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே. சரி. அடுத்த தகவல் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் வார்ம் அப் அப்படின்றப்போ நம்ம இப்போது ஆக்டர் ஜெயம் ரவியோட மூவி தான் நம்ம புக் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ நம்ம ஒரு வார்ம் அப் அப்படின்றப்போ சரி நம்ம வேறு வேலை பார்க்குறப்போ அந்த சோப்பனாங்கி டக்குன்னு உள்ளே பூந்து ஏதோ பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணும். அது சோப்பனாங்கி நல்லாவே தெரியும் நம்மளை மூவியில் புக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனாலும் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, டக்குன்னு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணி விட்டால் நம்ம பக்கம் தானே சாதகமாக இருக்கும், யார் என்ன கேட்க போகிறாங்கன்னு நினைக்கும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைமுமே மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த ஒட்டுமொத்த மைனஸுமே சேர்ந்து அது சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிராகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஓகே. அதனால் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறதோ இல்லை சர்வர் ரூமில் இன்வால்வ் ஆகிறதோ ஏதோ ஒன்று தோது பார்க்குறன்றதே தோதாகாது. ஓகே. அப்போ என்ன தான் தீர்வு அப்படின்னா வார்ம் அப்பு தான் தீர்வு. ரெஜுவினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அந்த ஆயுர்வேத சிகிச்சையெல்லாம் இருக்குது. ஓகே. அதனால் அந்த ரெஜுவினேஷன் சென்டரில் நிறையா ரீஃப்ரெஷ் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சில புக்ஸ் எல்லாம் படிக்கணும், அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் எழுதணும், அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்தாவது மெடிடேஷன் செய்யணும், சில நிறைய இடங்களுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் ஸ்கெட்சஸ்ஸு ஓரளவு தோதாக அப்புறம் தான் ஒரு மூவியில் புக் பண்ணுறதுன்னு தோதாகும்.
முதலாவது மூவியில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோது பார்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தோதாகும். ஆல்ரெடி சோப்பு நாங்கி பயங்கரமான டேமேஜ் ஏற்படுத்திடுச்சு. அதுவும் தன்னைத்தானே அது டேமேஜாகவும் தான் இருக்குது. ஓகே, இந்த வகையில் மேலும் மேலும் டேமேஜ் ஏற்படுத்திக்கிறதுன்றது சரி கிடையாது. ஒருவேளை சோப்பு நாங்கி பொறுத்த வரைக்கும் லாப நஷ்டம் அப்படின்றலாம் கணக்கே கிடையாது. இன்றைக்கி பொழப்பு போச்சா அப்படின்ற மாதிரி தான். ஒரு நிலையில் பப்ளிசிட்டி, கௌரவம் அதெல்லாமே கடந்து போயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு வேளை சோப்னாங்கி மூவியில் புக் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த சோப்னாங்கிக்கு பட்டர்ஃப்ளை அட்டாக் கிடைக்கும். அது எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு சரக்கு சாப்பிட்டுட்டு படுத்துக்கும். ஆனாலும் இருந்தாலும் மூவிக்கு தோதாகாது. அதனால் ஒரு பதம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஏன்னா பட்ஜெட் அப்படின்றது ஒரு தொகை தான். அதை நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு கேரவனுக்கு இவ்வளோ செலவாகும், ஒரு நாளைக்கு ஃபுட்டுக்கு இவ்வளோ செலவாகும், லொக்கேஷன் போனால் அந்த லொக்கேஷனுக்கு உண்டான செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ காசு செலவாகும் தெரியுமா? அந்த காசுலாம் லாஸ் ஆகக்கூடாது. அன்றைக்கி ஏதாவது பிரயோஜனமாக நம்ம ஒரு டேக் எடுக்கணும். ஆனால் அன்றைக்கி வெதர் வேறு சரியாக இருக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படின்றப்ப நம்ம 1 மணி நேரம் தான் அந்த ஷூட்டிங் எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்காக எவ்வளோ காசு செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் கேரக்டர் ஸ்கெட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவு சரியாக நடந்துக்கணும். ஏன்னா பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம காசு அதிகமாக செலவு பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு நம்ம இத்தனை கோடி செலவு பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய காசு செலவாயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பாட்டு ஷெட் அமைக்கிறத ஓரளவு காசு மிச்சப்படுத்தலாம்னு நினைப்போம். அப்படின்றப்ப அந்த ஸ்க்ரீன் ப்ளே, ஷார்ட்ஸில், கேமராவில் நம்ம நினச்ச மாதிரி எடுக்க முடியாது. இருக்கிறத வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி எடுக்கிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகே, அதனால் நமக்குள்ளே ஒரு பண்பு அப்படின்றது மிகவும் அவசியம். அதனால் சோப்னாங்கை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நேரில் வரணும், ஒரு காசு கொடுக்கணும். ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த்தாவது வார்ம் அப் அப்படின்றது மிகவும் அவசியம். ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூவிக்காக பல வருஷம் காத்திருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடியோவில் தான் உடனே ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோவாலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு சுடிதாரோ ஒரு சாரியோ நான் கட்டிக்கிட்டு ஏதோ சில ஷார்ட்ஸ் மட்டும்தான். அது ரொம்ப வெயிட்டு தூக்குற மாதிரியோ இல்லை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான இதெல்லாம் இருக்காது. ஒரு மேக்கப் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் அப்படி நம்ம திரைப்படம்லாம் இருக்காது. டைரக்டர் பாலா அவரோட திரைப்படம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் டஃப் அண்ட் ரஃப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் ஸ்கெச்சஸ்லாம் இருக்கும். ஓகே, அப்படின்றதுனால நிச்சயமாக வார்ம் அப் அப்படின்றது தேவை. அதனால் பகல் பொழுதில் ஆன்லைனில் இன்வால்வ் ஆகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நேரில் சந்திக்கணும். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக தான் தோது பார்க்கறன்றது தான் ஒரு சரியான தீர்வு. ஓகே, சரி, அடுத்த தகவல். கேரக்டர் ஸ்கெச்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, நான் ஒரு டைரக்டர். ஓகே, இப்போ நான் சம்பாதிக்கிறதுனால அந்த கேஷ் அப்படின்றது எனக்கு எந்த வகையிலையும் தோதாகாது. ஏன் அப்படின்னா நான் தான் ப்ரொடியூசர். அந்த காசு நானே தான் செலவு செஞ்சு நானே தான் மூவி எடுக்கிறேன். என்ன ஒரு கம்பெனிக்காகவும் சில விஷயங்கள் தோதாகணும் அப்படின்றதுக்காகவும் தான். ஓகே, அதில் கிடைக்கக்கூடிய காசு எல்லாருக்கும் ஒரு பரவலான வகையில் செலவு செய்ய போகிறோம். மொத்தத்தில் ஒரு 10 கோடி பேருக்கு வேலை தரணும். அந்த வேலைக்கு நம்ம ஒரு விஷயம் தோது பார்க்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே, ஏன் அப்படின்னா எர்த்தை பொறுத்த வரைக்கும் நிறையாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஓகேங்க, இதெல்லாமே ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இன்றைக்கி ஆதாம் யாவாள் ஒரு தவறான கனியை சாப்பிட்டாங்களோ அப்போலேருந்தேமே ஒரு தொடர் கதை மாதிரி தான் இருக்குது. அதனால் இங்கே ரியாலிட்டியாக நம்ம ஒருத்தருக்கு ஒரு காசு கொடுக்கணும் அப்படின்னா கூட அதை டேரெக்டாக கொடுக்கறதுக்கு கூட அது எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அது இல்லாமல் இந்த ராபர்ட் கியோஸ்கி அப்படின்னு ஒருத்தர் நபர் எழுதின ரிச் டேட் புவர் டேட் புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா நிறையா பிஸ்னஸ் புக்ஸு, நிறையா அக்கௌண்ட்ஸ் புக்ஸு, நிறையா உளவியல் புக்ஸு, நிறைய இந்த மருத்துவ சம்மந்தமான புக்ஸு எல்லாம் நிறையா புக்கு படிச்சிங்கன்னா தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் நிறையா புக்கு படிச்சிருக்கேன். எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குது. ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் நம்ம அந்த ப்ளூ லைட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் புக்கு படிக்கிறப்ப அப்படி கிடையாது. ஓகே, ஆனால் அதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீக்வன்சி மிகவும் அவசியம். ஓகே, ட்ரெண்ட் அப்படின்ற பேரில் நம்ம ஒரு எரராக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். அதனால் நிறையா புக்கு படிக்கணும். புக்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் புரியும். ஓகே, அதனால் ஒரு 10 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோமா அப்படின்றப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அந்த வகையில் இந்த கிணத்து தவளை இன்னும் அந்த அக்கியை ஏற்படுத்தியிருக்கான். அவன் நினச்சா அந்த அக்கியை சரி பண்ணலாம். அடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சோப்பு கிடைக்காது, ஷாம்பு கிடைக்காது, சரியாக சாப்பாடு கிடைக்காது, சரியாக காசு கிடைக்காது, சரியான துணை கிடைக்காது, சரியான இடம் கிடைக்காது. இதெல்லாம் நடக்குது.
இதெல்லாம் தாண்டி ஒரு சூழ்நிலை அமையணும் அப்படின்றப்போ நிச்சயமாக ஒரு ஃபேமிலி தேவை, நல்ல ஃப்ரெண்ட்ஸு தேவை, நல்ல ஒரு டீம் தேவை. அதுக்கு தான் நான் ஒரு கம்பெனி டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடியோ அமைச்சிருக்கேன். ஸ்டூடியோவில் ஒரு சில பேருக்கு வேலையும் கொடுத்துருக்கேன். ஓகே, அதனால் எல்லா டைமுமே ஒரு சில ஆர்டிஸ்ட்டை நம்ம மூவியில் புக் பண்ணோம் அப்படின்னா அவங்க உருகி போயிடுவாங்க. உருகி போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து யார் தோது பார்க்குறது? ஓகே, அதனால் மூவிலே நடிக்கணும், மூவிலே சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. வெவ்வேறு வகையில் சம்பாரிச்சிக்கலாம். ஓகே, அந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சிக்கணும். இப்போது போர் மாதிரி தான். இப்போது ஒருத்தர் படகுல போய் போர் செய்கிறாங்க, ஒருத்தர் தரையில் போர் செய்கிறாங்க. இப்போது தரையில் போர் செய்ய வேண்டிய நபர் படகுல போய் போர் செய்கிறாங்க. அப்போ தரையில் போர் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தான் நடந்துக்கணும். இந்த மூவியே அந்த மூவி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அது மனம் பதற்றமாயிருச்சு. அவங்க டாக்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, எனக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் நல்லா ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு செட் ஆகலை. மூவி ஒரு நிலைக்கு மேலே அவங்க ஒரு பதற்றமான ஒரு மனநிலைக்கே மாறிட்டாங்க. அது அவங்களுக்கே புரியல. இப்போ நான் டாக்டர் கோர்ஸ் படிக்கணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காசு செலவாகும், அவ்வளோதான். ஆனால் இவங்க ஒரு மூவி புக் பண்ணதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷனு, அங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ், இதனால் இவங்க மனசு அப்படியே பரளுது. இவங்க சுயச்சார்பு நினைவே மறந்துடுறாங்க. அந்தளவுக்கு போயிடுறாங்க. கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜஸ், என்ன சொல்லப்போனால் கோமா ஸ்டேஜ், அப்படியெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ திரும்ப மூவி புக் பண்ண அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்கு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் போதுங்க, நீங்கள் நடித்த வரைக்கும் போதும், சம்பாரித்த வரைக்கும் போதும், ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்குங்க, ரிலாக்ஸாக உங்கள் லைஃப் ஸ்டைலை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு போங்க வாங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட்டான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த இதுலேயும் நான் வந்துட்டு அது எதுக்காக அப்படின்னா காசு வேணும்னா ஓரளவு தொகையை இன்வெஸ்ட் பண்ணணும், வேறு தொழிலில் சம்பாதிக்கணும். சினிமாவில் இருக்கிறவங்களே போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு உங்களையும் நீங்களே புழிஞ்சிக்கிட்டு யார் தோது பார்க்க நினைக்கிறீங்க? சரியே கிடையாது. ஓகே, அதனால் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே ஒரு மருத்துவ ரீதியாக தான் நம்ம அணுகணும். ஓகே, அதனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும்லாம் மூவியில் புக் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம். ஓகே, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற நிலையில் இவங்களோட டாக்டரும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கும் அதே மாதிரி பதற்ற நிலை, அதே மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி நிலைக்கு போகிறதுன்றது ஆபத்து. ஏன் அப்படின்னா ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு சமநிலை அப்படின்றது மிகவும் அவசியம். கேஷ் வேணுமா, ஒரு தொழில் செஞ்சோம்னா காசு கிடைக்கும். இல்லை ஒருத்தர் நம்ம பேசினோமா, நேரில் போய் பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது, அது ஒரு பண்பு இருக்குது. அதுதான் சரியான தீர்வு அப்படின்றத விட நிரந்தரமான தீர்வு. ஓகே, ஏன் அப்படின்னா எல்லாம் ஒன்றா ஒரு 10,000 வருஷம் அப்படின்ற கான்செப்டா? ஓகே, இன்னும் 100 வருஷம் அப்படின்றது சரியான ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை, சாப்பாடு, உணவு, அதுக்கப்புறம் அந்த நீர், எவ்வளோ எர்த் அப்படின்றது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இன்னும் புரியல. அந்த காலத்தில் தான் எர்த் அப்படின்றது நல்லா இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. அதனால் எல்லாமே ஒரு சமூகவியலாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு பண்பு, மனதின் நிலையில் ஒரு பண்பு ஏற்படுறப்ப தான் எல்லாமே ஒரு சமநிலை ஏற்படும். ஓகே.